மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களோட முயற்சியில் ஏதாவது நன்மைகள் உண்டானா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் தான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். ஏன்னா சனி உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். சனின்னா காலதாமதமாக அர்த்தம், டிலேன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. பட் வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஒர்க்கில் பெரிய லெவலில் ப்ரெஷர் கூடும். ஒர்க்கில் எதிர்பாராத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் பார்க்கும் வேலையை விடுவோமா, வெளியேறி வந்துருமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ப்ரெஷரைஸ் உங்களுக்கு இருக்கும். ஒரி பண்ணாதீங்க. அது வேலையில் பிரச்சனை இல்லைன்னா உடல் ரீதியான பிரச்சனை. ஸோ இந்த வாரத்தில் ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படும். யாருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணணுன்னு இருக்கோ இந்த வாரம் சர்ஜரி பண்ணிடுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் கவனமாக இருங்க. தேவையில்லாத கடனை வாங்காதீங்க. பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. நாம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் சுமார் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்ற லாபத்தில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சாரம். அப்படி இருந்தால் உங்களோட மகிழ்ச்சி சந்தோஷத்தில் நிறைய தடைகள். வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். அதை அனுபவிப்பதற்கான உடல் ஆரோக்கியமோ மனமோ திருப்திகரமாக இந்த வாரம் இல்லை. அல்ல எல்லா விஷயத்துலேயும் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருங்க. பெருசாக நான் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேர்வனான்னா ரொம்ப கவனம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ அதனால் மகர ராசியில் பிறந்த நீங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வசதி இருந்தால் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது பின்னாடி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கான வாரமாக பின்னாடி அமையும். ஸோ இந்த வாரத்தில் உறவுகள் அத்தனையும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அடக்கி வாசிங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் பிரச்சனைகள். இது எல்லாமே உங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பிஸ்னஸும் பெருசாக உங்களுக்கு கெயின் கொடுக்கும், லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லை. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் முருகனையும் விநாயகரையும் கும்பிடுங்க.